அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு மீசா மாரிமுத்து அவர்கள் அந்த கவிநாடு கர்மாயில பத்தி அதை கேட்டிருந்தீங்க. அதுல வந்து இந்த பரவப்பட்டு மற்றும் வந்து 4 சர்வே நம்பர்ல இப்ப வந்து அளந்து அது முதல்ல அளக்காம இருந்தது, அதுல இருந்து அளக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து அளந்து இப்ப வந்து ஃபார்ம் ஒன் கொடுத்துருக்குறோம். அது வந்து கார்பரேஷன் வந்து இப்ப எடுக்கணும். ஃபார்ம் ஒன் கொடுத்தாச்சு, சரிங்களா? அது வந்து அளந்து கொடுக்கறதுக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுல வந்து அடுத்தது வந்து திரு சுப கணேசன் அவர்கள் வந்து ஏரி ஆக்கிரமிப்பு பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து நாளைக்கு வந்து ஆடியோ வந்து அளந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நாளைக்கு அளந்து கொடுத்துருவாங்க. அறந்தாங்கியில வந்து திரு கொக்குமடை ரமேஷ் அவர்கள் வந்து சோலார் பவர் பிளான்ட் வந்து பொறுப்போக்கு இடத்துல வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஆடியோ வந்து நாங்கள் பார்க்க சொல்றோம், பார்க்க சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பொறுப்போக்கு இடத்துல இருந்ததுன்னா அதை வந்து அகற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். திரு பவுன்ராஜ் அவர்கள் இது வந்து இந்த சர்வே நம்பர் 179 குளமும் கோயிலும் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஆடியோ என்கொயரியில் இருக்கு, அது ஆடியோ முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம இப்போ இந்த தாசில்தாரும் பிளஸ் வந்து இந்த அனிமல் ஹஸ்பண்டரி அவங்களோட அந்த கூட்டம் இது வந்து ஜாயிண்ட் இது போட்டு அந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அகற்றுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. திரு தளபதி அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த மேய்ச்சல் நிலம் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதை நாங்கள் 2 டிபார்ட்மெண்ட்ஸும் அதை வந்து பார்த்து அதை வந்து ஆக்கிரமிப்பை வந்து அகற்றுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம். இது திரு பொன்னையா அவர்கள் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அந்த ஜியோ வந்து 639 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்லியிருந்தேன். அது வந்து கோயிலும் பிளஸ் வந்து அந்த இதுவாக தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த தனியாக பட்டாவை வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து வித்துட்டு போயிடுறாங்க அப்படின்றது தான் வந்து கோயில் சைடோட இது. அது அந்த பட்டாதாரர்